கிள்ளியூர் காங்கிரஸ்காரங்க நீங்கள் இவ்வளவு கேவலமாக இறங்குவீங்கன்னு நான் சுத்தமாக நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு இவ்வளவு கேவலமான மனசு, வாக்கு கிடைக்காது, வாக்கு குறைஞ்சி போகணும்னு நினச்சிக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்ட நீங்கள் எப்படி வாரீங்கன்னா, இந்த மகளிர் சுய உதவி குழுக்களில் போய் உங்கள் கை சின்னம் வச்சு கோலம் போட்டு புகைப்படம் எடுக்கிறீங்க பாருங்க. அந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டீங்க. ஏன்னா பயம் வந்திருக்கும்ல, நாம் எதுவும் செஞ்சதில்லை, மக்களுக்கு எதுவும் செய்யாமலே நாம் திருப்பி திருப்பி வெற்றி பெறுறோம், இனி வெற்றி பெற முடியாது அப்படின்ற நிலையில வந்துட்டோம். ஏதாவது செய்யணும் தானே? அப்படிதானே அண்ணே? எம்எல்ஏ ராஜேஷ்குமார் அண்ணே, ஐயோ இப்போ எம்எல்ஏ கிடையாதுல்ல, இனி வெற்றி பெற்றாதான் எம்எல்ஏ. அதுவும் எப்படின்னு தெரியல. பரிசு பொருட்களை கொடுத்து பார்க்குறீங்க, இது மாதிரி கேவலமான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள்னா அவங்க அது ஒரு தனியாக இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு அதுக்குள்ளே போய் அரசியலை பூத்துறீங்க? அது கேட்டப்ப இவ்வளவு கோபம் வருது தெரியுமா? என்ன உங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க மட்டும்தான் அதில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லா கட்சியும் ஆதரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். அந்த வேலையை விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அந்த குழுக்கள் நடத்துகிறவங்களுக்கு காசு கொடுத்துருக்கிறீங்கன்னா அவங்க வாங்கியிருப்பாங்க. அவங்க இந்த கேவலமான வேலையை இங்கே வந்து செய்கிறாங்க உங்களுக்காக, நீங்கள் கொடுத்த காசுக்காக. அதை நிப்பாட்டுங்க, கேவலமாக இருக்கு. பெண்கள் அந்த மகளிரோட மனசை நீங்கள் நோகடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த குழுக்களில் உங்கள் கட்சிக்காரங்க மட்டும் இல்லை இருப்பாங்க, மற்ற கட்சிக்காரங்களும் இருப்பாங்கல்ல, எல்லாரையும் சேர்த்து விட்டு புகைப்படம் எடுக்கிறது அது என்ன பழக்கம்? நீங்க தோல்வி பயத்துல என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஆடிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது மக்களுக்கு உண்மையா இருந்திருக்கலான்னு, உங்க கிள்ளியூர் தொகுதிக்காக ஏதாவது நல்லதா செஞ்சிருக்கலாம். நீங்க இருந்த ஆண்டுகள்ல நீங்க எதுவும் செய்யல. இப்போ கடைசி நேரத்துல நல்ல பணத்தை இறக்கி விளையாடுறீங்க போல. வேணாண்ணே, மகளிர் குழுக்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டுன்னு அவங்கள விட்டுருங்கண்ணே. ராஜேஷ்குமார் அண்ணே கேட்பீங்கன்னு நினைக்கிறேன்.